செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதிற்கு மிக நெருக்கமானவர் இன்று உனக்கு நட்பாக ஆனால் இதில் உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிக பெரிய பிரச்சனை உனக்கு முடிவு கிடைத்துவிடும். ஏனென்றால் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கேள்விக்கு என் பிள்ளை பதில் தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, நீ பெற்றெடுத்த பிள்ளை என்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. குழந்தையை நீ மீட்டெடுக்க வேண்டும். அது உன்னால் மட்டுமே முடியும் என்ற ஒரு காரியம். அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்பன் நினைத்த அந்த விஷயம் முடித்து வைக்கலாம். ஆனால் எந்த பலனும் இருக்காது. நீ செய்தால் மட்டும்தான் உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதில் இருந்து அவர்கள் மீண்டு வர முடியும். என் குழந்தையே, எப்பொழுதும் இருக்கின்ற இந்த சூழ்நிலை, எப்பொழுதும் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோர் முன்பும் நாம் பார்த்து அவர்களை விட விசித்திரமான அத்தனை விஷயத்தையும் செய்திருக்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு தைரியமும் விண்ணிடத்தில் வெளிப்படையாக சொல்வதில்லை. என்ன கேட்டாலும் அதை அப்படியே அவர்கள் மறைத்துத்தான் செய்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன நடந்து விடுமோ, ஏது நடந்து விடுமோ, இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு வந்து விடுவார்களோ என்று பெற்றோர்களுக்கு பயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் குழந்தை எப்பொழுதும் தன்னுடைய இந்த விஷயங்களை செய்கின்ற விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தினால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் நீ யோசிக்கின்றாய். உன்னுடைய யோசனை அத்தனையும் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். நீ யோசிக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் பிள்ளையே, சில விஷயத்தை கண்டு கொண்ட பிறகு இந்த விஷயத்தை உன்னுடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் உடனடியாக முடிவெடுத்து விட்டேன். இவர்கள் எல்லோரும் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம் நீதான். எந்த விஷயத்தை உன் குழந்தை உன்னிடத்தில் சொன்னாலும் நீ பொறுத்து என்னவென்று கேட்பது கிடையாது. உனக்கு மற்ற வேலைகள் இருக்கின்றன, அதில் நீ கவனமாக இருக்கின்றாய். பிள்ளைகள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. இப்பொழுதும் கைபேசி என்று ஒன்று வந்த பிறகு அத்தனை பேரும் அதில் முடக்கி வைத்திருக்கின்றது. தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்வதற்கு இங்கு யாருக்கும் நேரம் இல்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம், 2 குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு புறம் கைபேசியை வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒருபோதும் யாரும் ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. பயன்படுத்தி யாரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்வதில்லை. விஞ்ஞான உலகம் இருப்பது எந்த தவறும் கிடையாது. ஆனால் என் பிள்ளையை விஞ்ஞானம் மட்டுமே வைத்து கொண்டு பாசம் பந்தம் அனைத்தும் இழந்து நிற்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நீ நினைக்கலாம், அப்பன் இது போன்ற வசனங்கள் எல்லாம் 1000 பேர் பேசிவிட்டார்கள். நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல், இது கூட தெரியாமல் நாங்கள் இருக்கின்றோமா என்று நீ கேட்பது எனக்கு புரிகின்றது. உனக்கு மனது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டதே என்று சொல்லி இந்த அப்பனுக்கு மனது வேதனைப்படுகின்றது. நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம், நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் காண்கின்ற விஷயம் உன்னுடைய இல்லத்தின் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுக்கிறது. மேலும் மேலும் உனக்கான நன்மையை, உனக்கு
உனக்கு கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் காயங்களை அது கொடுக்கக்கூடாது. இப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் இருக்கும் வரை அவர்கள் என்ற பிரச்சனைகள் உச்சத்தில் வாய்ப்பில்லை. எப்பொழுதும் தினம் தினம் குழந்தைகள் அமர வைத்து அன்று விடியலில் இருந்து இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் வரை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று அவர்களிடத்தில் நட்பாக பேசிக்கொள்ள வேண்டும். இந்த நட்புணர்ச்சி இந்த காண விஷயம் உன் வாழ்க்கையில் அது ஒளிமறைவில்லாமல் எப்பொழுதும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள சொல்லும். எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைப்பதற்கு அவர்களுக்கு மனம் வராது. எப்பொழுதும் அவர்களை உதறுகின்றோம். எப்பொழுதும் அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் உதாசீனம் செய்கின்றோம். அப்பொழுது அவர்களுக்கு உன்னை விட மற்றவர்கள் கவனம் அதிகமாக இருக்கும். மற்ற விஷயங்கள் அவர்களின் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தேவையல்லாத எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்குள் வரும். யார் ஒருவர் சிறு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தாலும் கூட அது அவர்களின் மனதில் மிகுந்த விஷயத்தை ஏற்படுத்தும். தன்னைத்தான் பெரிய உலகமாக நினைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அன்பை ஊட்டி கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கு அவர்களுக்கு அந்த அன்பை தேடி செல்லக்கூடாது. அது முதலில் உன் புரிதலில் இருக்க வேண்டும். உன் அப்பன் சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா? என் குழந்தையே, உனக்கான இந்த நேரத்தில் என் பிள்ளையே. ஆனால் நீ நினைக்கலாம் பேசுவதெல்லாம் எளிதான காரியம்தான், ஆனால் செயல் கடினம் என்று. இதில் என்ன கடினமான விஷயம் இருக்கின்றது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் விஞ்ஞான உலகத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்பை தொலைத்து பாசத்தை தொலைத்து தனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் ஆறுதலுக்கு என்று வருவதற்கு ஒருவரும் இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு எளிதில் பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது. என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படியும் நம்பி விடுகின்றார்கள். ஒருவர் சிறு உதவி தனக்கு செய்தாலும் கூட அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற மனம் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. தனக்கு சிறு உதவி செய்து விட்டாலே போதும் அவர்களுக்கு எப்பேற்பட்ட உதவி எனையும் எப்பேற்பட்ட விளைவான பிரச்சனை வந்தாலும் அதனை அவர்களுக்கு செய்தாக வேண்டும் என்கின்ற மனநிலை வந்து விடுகின்றது. அதனால்தான் என் பிள்ளையை நாம் நல்ல வழிக்கு செல்ல வைக்க வேண்டும். இந்த மனநிலை அவர்களுக்கு வந்து விடுகின்றது. தன்னோடு அவர்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்து விடுகின்றார்கள் இருக்கின்றது. நாம் எதை செய்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை என்று யோசிக்கின்ற மனநிலைக்கு இன்று இருக்கின்ற குழந்தைகள் வந்து விட்டார்கள். தன்னுடைய எதிர்காலம் அதனால் பாதிக்கலாம். அதனை பற்றி இவர்கள் கவலைப்படுவதில்லை. என் குழந்தையே, தேவையில்லாமல் நட்புகளும் தேவையில்லாதவர்களுடைய பழக்கங்களும் வீட்டில் இருப்பவர்களுடைய சரியான நட்பு கிடைக்காமல் போவதால் தான் வந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி நல்ல நட்போடு இருப்பவர்கள் பழகி இருந்தோமானால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லி இருப்பவர்கள் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு நிலை இவர்களுக்கு உருவாகி இருப்பதற்கு அப்படி இருந்து விட்டால் சுத்தமாக இருந்து விடலாம். இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிடும். இக்காலம் தலைமுறைகள் கையாள்வது கடினமான ஒரு காரியமாகிவிட்டது. அவர்கள் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பது உன்னால் கணிக்க முடியாது. அதனால் எப்பொழுதும் நட்போடு அவர்களிடம் பழக வேண்டும். தேவையில்லை என்றவுடன் அவர்களின் பேச்சை கேட்காமல் அவர்களை தள்ளி விடுவது ஒருபோதும் கூடாது. காலையில் இருந்து இரவு வரையிலும் அவர்கள்
என்னவெல்லாம் செய்தார்கள், யாரோடு பேசினார்கள், எங்கு சென்றார்கள் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வரும் பொழுது அதை என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். உனக்கு வேலை அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக, உனக்கு சூழ்நிலை சரியில்லை என்பதற்காகவும் இவர்களை மட்டும் ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நிச்சயமாக அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இப்பொழுது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா? என் குழந்தைக்கு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் நம்மிடம் மட்டுமே கேட்க வேண்டும். ஏதேனும் அப்பன் கதை விட்டு கொண்டிருக்கின்றாரா என்று சொல்லி நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மை எதுவும் என் குழந்தை, இவர்கள் இன்னொருவருக்கான ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது இப்பொழுது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று, அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சொல்லும் பொழுது இது ஒரு சிறிய பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் ஆரம்பிக்கும். நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கும். கடைசியில் உன்னால் இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாத இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் இவர்களிடத்தில் அதிகமாக தோரணையாக காண்பித்து விடக்கூடாது. நான் உன்னை பெற்ற அப்பா அம்மா என்று ஒருபோதும் இவர்களிடத்தில் எல்லாம் அதிகமாக தோரணையை காண்பித்து விடக்கூடாது. அன்பு மட்டும்தான் இவர்களை அடிபணிய வைக்கும். உன்னுடைய பாசம் மட்டும்தான் இவர்களை உன்னுடைய பேச்சு கேட்க வைக்கும். காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதாவது நீ இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது உனக்கென்ன வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயத்தை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய குழந்தை அவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஒரு வெளிப்படையான அன்பினை கொடுக்க வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் சரியாக செய்ய முடியும் என்று சொன்னதற்கு காரணம் இப்பொழுது என் குழந்தை புரிகின்றதா? என் பிள்ளையே, நீ முதலில் மனம் விட்டு பேசுவது மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கொண்டு வரும். எப்பொழுதும் இறைவனிடத்தில் எல்லாம் இலைமறை காய் போல மனதுக்குள் ஏதாவது நினைத்து கொண்டு இருந்தோமானால் நிச்சயமாக இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறவில்லை என்றாலும் நம் குழந்தைகளினுடைய வாழ்க்கையாவது நம் நல்லபடியாக மாற்ற வேண்டும். எந்த இடத்திலும் இவர்கள் தவிக்க விடக்கூடாது. எந்த இடத்திலும் இவர்கள் தனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்து எப்பொழுதும் போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உனக்கு ஆக்கி தயாராக உன்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லோரும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் உன்னை இப்பொழுது ஆசீர்வதிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனை முதலில் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் அளவிற்கு நட்போடு அவர்களிடத்தில் நீ பழகினால் போதும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அப்பொழுதுதான் வரும். உன்னுடைய நடந்ததை அவர்களுடைய செயல்களையும் நிச்சயமாக உறுதிப்படுத்தும். குழந்தைகளை அடித்து திருத்த வைப்பது என்பது எல்லாம் கைமீறி போகும் செயலாகும். இப்பொழுது அது எல்லாம் தேவையில்லாதது.
உன் ஞாபகம் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் எல்லா விஷயத்தையும் மாற்றிவிட முடியாது நினைத்தவர் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இப்பொழுது உனக்காக செய்வேன் என்று நீ அவர்களிடத்தில் பணிவாக கூறும் பொழுது, பாசமாக பேசும் பொழுது அவர்கள் உன் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவார்கள். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல மாறிவிடும். இந்த அப்பன் என்ன சொன்ன விஷயம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் அப்படி இனியாக கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் நீ இனியாவது தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்.